ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலஹோம் மசாலா. இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி கழுவி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையானது சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 5 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக மசாலா மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கு இதில் நாம் சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே கொஞ்ச நேரத்துக்கு உருளைக்கிழங்கை நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா கசக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். தண்ணி எல்லாம் வற்றி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.